ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனார்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ரொம்பவே டேஸ்டான ரொம்ப ஸ்பைசியான காடை கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காடை எவ்வளோ சாஃப்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் டிப் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய ஹனார்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு 3 காடை எடுத்து வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதுலேயே சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, பிரிஞ்சி இலை சேர்த்துக்குருவோம். இது கூடவே 4 பட்டை மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். காஞ்ச கருவேப்பிலை போடும்போது நல்லாவே வாசமாக இருக்கும். இது கூடவே நீல வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடயே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வெங்காயத்தோடு உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இது கூடவே மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கிடுவோம். இது உரப்பு கொடுக்கும், அதனால தான் இதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். காடை எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது கூடவே கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதுலேயே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே காடை செய்யும்போது ஃபஸ்ட்டு கறியை போட்டு வதக்கிட்டு எண்ணெயிலேயே அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். ஆனால் அந்த மெத்தடில் செய்யும்போது கண்டிப்பாக கறி சாஃப்டாக இருக்காது, ரொம்பவே ரஃப்பாக இருக்கும். நம்ம இப்படி தண்ணியை ஊற்றி லேசாக கொதிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காடையை போட்டு செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதுதான் இதில் உள்ள சீக்ரெட்டே. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆயில் கூட நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச காடை கறியை இது கூடவே சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்தமாரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டான காடை கறி கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை லேசாக கிளறி விட்டுக்குருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கிடுவோம். மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. காடைக்கறி மசாலாவோட நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கிரேவி நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிரேவி திக்காயிடும். இப்போ நம்மளுடைய காடைக்கறி நல்லாவே வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான ஸ்பைசியான காடை கறி நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணால் ரொம்பவே சாஃப்டாக காடை கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட ஹனார்ட் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.